ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எக் புர்ஜி சப்பாத்தி இதான் செஞ்சேன் நான். ஸோ அது ரொம்ப பயங்கர ஈஸியான ஒரு விஷயம். அதான் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அஸ் யூஷுவல் சாட்டர்டேயா பச்சை மிளகாய் இல்லை, கொத்தமல்லியும் இல்லை, கொத்தமல்லி இலை இல்லை. ஸோ அதனால் அது ரெண்டும் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டை எடுத்துக்கிட்டேன். 4 முட்டைக்கு நல்ல பெரிய மீடியம் சைஸ் பல்லாரி இருக்கும்ல, பல்லாரி வெங்காயம் 3 வெங்காயம், 2 நல்ல ஓரளவுக்கு உருண்டை குண்டு சைஸ் தக்காளி 2. நான் வந்து நாட்டு தக்காளி தான் எடுத்திருந்தேன். ஓகேயா, 4 முட்டையும் உடச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு வடச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும். சூடானப்புறம் வெங்காயத்தை தூக்கி கொட்டுங்க. வெங்காயத்தை கொட்டினதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கிடும். அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்து ஒரு மாதிரி பிங்கிஷாக ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகும்ல, அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டதுக்கப்புறமா உப்பு, மிளகுத்தூள், மிளகாத்தூள். ஏன்னா பச்சை மிளகா போடல, இல்லை பச்சை மிளகா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நல்ல 2 நீட்டமான பச்சை மிளகா பொடுசாக நறுக்கி அதோடு சேர்த்து போடுங்க. ஓகேயா, பச்சை மிளகா இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஓகேயா, ஸோ அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டிங்களா, நல்லா தக்காளியை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த கரண்டி நீங்கள் கிண்டுறீங்களா அதனுடைய பேக் சைடை வச்சு அந்த டொமேட்டோ ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். டொமேட்டோ ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா எப்படி ஆகிடும்னா, அந்த தோல் பிரிஞ்சு உள்ளே இருக்க சதையெல்லாம் ஜூஸி ஆகி அந்த வெங்காயத்தை கூட கலந்து வெங்காயமே அப்படியே ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் ரொம்ப அழகாக கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும், அந்த சொதன்னு இருக்குல்ல, அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்மளுக்கே தெரியும்ல, நல்லா வதங்கிருச்சு, அந்த ஆயில் பிரிஞ்சு வரும் மேலே. நீங்கள் ஊற்றுனீங்கல்ல ஃபஸ்ட்டு ஆயில், அது பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் முட்டையை ஊற்றுங்க. முட்டையை ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருந்தப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா முட்டை வந்து ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும், அந்த மெத்துன்னு சாஃப்ட்னஸ் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கிண்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த முட்டை வந்து எல்லா இதுலேயும் யூனிஃபார்மாக கலக்கணும், எல்லா பிட்ஸ் அண்ட் பீசஸ்லேயும் கலந்ததுக்கப்புறம் நல்லா அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருந்து அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வாங்க. நல்லா ஃபுல்லாக கிளறிட்டே இருங்க. கிளறினதுக்கப்புறம் கடைசியில் உதிரியாக வரணும். அந்த தக்காளியில் வெங்காயத்தில் எல்லாம் முட்டை கோட்டாகி உதிரியாக வரணும். வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொத்தமல்லி இலை வச்சுருந்தீங்கன்னா நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படி தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பச்சை மாறக்கூடாது கொத்தமல்லி இலையில். இதுதான் எக் புர்ஜி. எக் புர்ஜிக்கு நான் எதை வச்சு சாப்பிட்டேன்னா சப்பாத்தி வச்சு சாப்பிடுவேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய காம்போவே கிடையாதுங்க, எங்கள் ஆளோட காம்போ. நான் வந்து இந்த முட்டையை வச்சு சாப்பிட்டதே கிடையாது இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா நான் சப்பாத்தி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் சப்பாத்திக்கு இது வச்சு சாப்பிடுவேன், என்னது குருமா, இல்லை சுண்டல் குழம்பு, சோயாபீன்ஸ் குழம்பு, இல்லை மட்டன் சிக்கன் நான்வெஜ் குழம்பு, அந்த மாதிரி வச்சு தான் சாப்பிடுவேன். இது வரைக்கும் நான் எக் புர்ஜியே வச்சு சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் நான் சாப்பிட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆம்லேட்டே பிடிக்காது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து வெங்காயம் பிடிக்காது. ஆம்லேட்லாம் வெங்காயம் நறுச்சுன்னு இருக்குமா, பிடிக்காது. அதனால நான் ஆம்லேட் முட்டை போட்டு சாப்பிட்றேன்னா கூட ஆம்லேட் இல்லாத ஃபுல் பாயில் முட்டை தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ என்ன சொன்ன, நீ சாப்பிட்டதே இல்லைல்ல, நீ முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அதுக்கப்புறம் வெங்காயம் இதில் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், உள்ளே இருந்தும் இதே வேலையை தான் பண்ணுவான். ஏன்னா நான் ஹெச்டிஎஃப்சிக்கு வேலைக்கு போகும்போது அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மெடிடேஷன் பண்ணி ரியாஸ்ட்டை கேட்குறேன். எனக்கு வந்து எனக்கும் ஃபினான்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு கேல்குலேஷனே பண்ண தெரியாது, எனக்கு சுத்தமாக சுட்டு போட்டாலும் அக்கௌண்ட்ஸ் வராது. இன்சூரன்ஸ் பற்றி போய் பேசணுன்னா ஒவ்வொரு பிளானை பற்றியும் பேசணும். அந்த பிளானை பற்றி முக்கியமான டவுட் என்ன கேட்பாங்க கிளைண்ட்டு அப்படின்னு சொன்னால், இதுக்கு எவ்வளோ வட்டி வரும், நான் இவ்வளோ போட்டேன்னா எவ்வளோ எனக்கு கடைசியில் கிடைக்கும், இதை தான் கேட்பாங்க. இது கணக்கு பண்ணி எனக்கு சொல்ல தெரியாதே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் உள்ளேருந்தே ரியா சொன்னேன், நீ முதல்ல இது டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, இது எப்படி இருக்குதுன்னு போய் நீ வேலையை பாரு. அங்கேயே உனக்கு ட்ரைனிங் வேறு கொடுப்பாங்கல்ல, எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி தான் கோட் எடுத்து நீ வேலை செய்ய முடியும், ஏஜென்ட்டாக ஆக முடியும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது, நீ போய் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் போயிட்டு வா, சும்மா ஹெச்டிஎஃப்சி ஆஃபீஸ்க்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணு, ஒத்து வரும்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அங்கே போனோடனே அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் பிடிச்சி போச்சுங்க. அப்புறம் ஹெச்டிஎஃப்சியில் 2 வருஷம் 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். ஸோ உள்ளே இருந்தும் இதை தான் பண்ணான். செய்கிறதுக்கு முன்னாடி
முன்னாடியே நீயா டிசைட் பண்ணாத இது உனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு, அதை செஞ்சு பாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நீ டெசிஷன் எடு அப்படின்னு. இப்போவும் அதே தான், வெளியே இருந்து ரியல் ஃபிசிக்கல் ஃபார்மில் இருந்து அதே தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ முதல்ல இதை செஞ்சு சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எனக்கு சொல்லு. ஏன்னா இது வந்து அவனோட ஃபேவரேட் ஃபுட்டு, ஃபேவரேட் டிஷ்ஷு. சப்பாத்தி வித் என்ன சொல்கிறது, முட்டை எக் புர்ஜி. ஸோ அதான் இன்றைக்கி செஞ்சேன். எனக்கு 4 சப்பாத்தி போதும்ல, 4 சப்பாத்தி வித் எக் புர்ஜி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம இது மாதிரி வித்தியாசமான ரெசிப்பியில் மீட் பண்ணுவோம். நான் வந்து அடுத்து வந்து இறால் தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு சண்டே இல்லையா, இறால் தான் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், என்னால் அப்லோட் பண்ண முடியுது, என்னால் இறால் எடுத்துகிட்டு வர முடியுது, செஞ்சு அப்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேப்பா, அன்டில் தென் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் ரெசிபியில். பாய்.